சங்கீதம் அதிகாரம் 91 வசனம் 14. அவன் என்னிடத்தில் வாஞ்சியாயிருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன். என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன். ஏசப்பாவிடத்தில் வாஞ்சியாய் இருக்கிற உங்களுக்கு தான் இன்னைக்கு கர்த்தர் வார்த்தையை தருகிறார். என்ன நடந்தாலும் எந்த சூழ்நிலையிலையும் ஏசப்பாவை விட்டு கொடுக்காம ஏசப்பாவுக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை கொடுத்து, பர்ஃபெக்டாக நீங்கள் இல்லாட்டியும் ஆனால் ஏதாச்சும் தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னா, ஐயோ ஏசப்பாவுக்கு இது கஷ்டமாக இருந்திருக்குமே, இந்த டைமை நான் வேஸ்ட் பண்ணிட்டேனே, இதுக்கு நான் கொஞ்சம் நேரம் பைபிள் ரீட் பண்ணியிருக்கலாமே, ஏசப்பாவோட பாதத்தில் அமர்ந்திருக்கலாமே, அப்படிப்பட்ட ஒரு எண்ணமாவது உங்களுக்கு வந்து கலங்கடிக்குதில்ல. ஏசப்பா உங்கள் மேலே பிரியமாக இருக்கிறாங்க. உங்கள் இருதயத்தை ஏசப்பா பார்க்குறாங்க. அதுக்காக கடைசி வரைக்கும் அப்படி நினச்சிட்டே நம்ம இருக்காமல், நம்ம தவறு பண்ணுறோம் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னாலே நெக்ஸ்ட்டு அதை சரி பண்ண நம்ம ட்ரை பண்ணணும். எப்படின்னா, இப்போ நம்ம டைம் வேஸ்ட் பண்ணுறோன்னு நமக்கு தெரியுது, மொபைலில் அதிக நேரம் செலவு பண்ணுறோன்னு நமக்கு தெரியுது. நெக்ஸ்ட் டைம் என்ன பண்ணணும், அந்த மொபைலில் எடுக்கும்போதோ இல்லை அந்த இன்ஸ்டாகிராம், யூடியூப் ஷார்ட்ஸு, ரீல்ஸு இந்த மாதிரி காரியங்களை பார்க்க ஆரம்பிக்கும் போதே என்ன பண்ணணும்னா, ஓகே கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோமா, பிரயோஜனம் உள்ளதை பார்க்குறோமா, உடனே நம்ம அதை க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு பைபிள் எடுத்து ரீட் பண்ண ஆரம்பிக்கணும். ஸோ இப்படி நம்ம அதை கொஞ்சம் கொஞ்சமாக விட ஆரம்பிக்கும்போது அண்ட் அதுக்கு கூடயே சேர்ந்து நம்ம ப்ரேயர் பண்ணணும். ஏசப்பா, தேவையில்லாததை நான் பார்க்கக்கூடாது, தேவையில்லாமல் நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணக்கூடாது, உங்கள் சமூகத்தில் இருக்கணும், வேதத்தை எடுத்து வாசிக்கணும், எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கப்பா, அதிக நேரம் உங்கள் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு நம்ம ஜெபத்தில் ஏசப்பாவுக்கு தெரியப்படுத்தும் போது ஏசப்பா நமக்கு உதவி செய்வாங்க. அந்த அந்த தேவையில்லாமல் நம்ம வேஸ்ட் பண்ணுற அந்த டைமை ஸ்டாப் பண்ணிவிட்டு அதில் அந்த டைமை ஏசப்பாவோடைய பாதத்தில் அமர, வேதத்தை எடுத்து வாசிக்க ஏசப்பா ஹெல்ப் பண்ணுவாங்க. இந்த வார்த்தை தாங்க ஜீவன். இந்த வார்த்தையை அப்பா ஒவ்வொரு நாளும் தர்றனால தானே நம்ம கொஞ்சமாவது ஆறுதலாக இருக்கிறோம். ஸோ அந்த வார்த்தைக்கு கொடுக்க வேண்டிய முக்கியத்துவத்தை நம்ம கொடுக்கலாம். ஏதோ ஒரு நிமிஷம் இல்லை 2 நிமிஷம் நம்ம கேட்குற மெசேஜஸை வச்சோ இல்லை ஒரு வசனத்தை மட்டும் ரீட் பண்ணிவிட்டு அப்படி இல்லாமல் அப்பாவோட ஒரு உறவை நம்ம பில்ட் பண்ணலாம். அதுக்கு இந்த வார்த்தை உங்களுக்கு உதவி செய்யும். வேத வசனங்கிறது ரொம்ப ப்ரீஷியஸ். ஸோ இந்த பைபிளுக்கு கொடுக்க வேண்டிய இம்பார்ட்டன்ஸை இனிமேல் நம்ம கொடுக்க ஆரம்பிக்கலாம். அவரிடத்தில் வாஞ்சியாக இருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் விடுவிப்பார். எல்லா அடிமைத்தனத்திலிருந்தும் கர்த்தர் உங்களை விடுதலையாக்குவார். இதை கேட்டுட்டு இருக்கிற உங்களை சார்ந்தவர்களுக்காக நீங்கள் ரொம்ப நாளாக ஜெபிச்சுட்டு இருப்பீங்க. சில பேரண்ட்ஸ், என்னுடைய பிள்ளை வந்து இதில் அடிமைப்பட்டிருக்கிறாங்க, அவங்களுக்கு ஒரு விடுதலை வேணும்னு நீங்கள் ஏசப்பா கிட்ட ரொம்ப நாளாக நீங்கள் ப்ரேயர் பண்ணிகிட்டு இருக்கலாம். ஏசப்பா சொல்லுகிற ஒரு வார்த்தை, என்னிடத்தில் வாஞ்சியாக இருக்கிறவர்களை நான் கண்டிப்பாக விடுவிப்பேன் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. அண்ட் நம்ம மற்றவர்களுக்காக ஜெபிக்கிறோம், அது அநேக நேரங்களில் ஏன் கிரியை செய்யலைன்னா அதில் நிறையா ஏசப்பாவுடைய திட்டம் இருக்கலாம், பிளான்ஸ் இருக்கலாம், அதுக்குன்னு ஒரு காலம் இருக்கலாம். பட் அதில் ஒரு விஷயம் என்னென்னா, நமக்குள்ளேயும் சில அடிமைத்தனங்கள் இருக்கும். ஒருவேளை நம்ம மொபைலுக்கு அடிமையாகாமல் இருக்கலாம், அதை தவிர்த்து வேறு ஏதோ அடிமைத்தனம், டக்குன்னு கோவப்படுறதா இருக்கலாம், இல்லை மற்றவர்களை குறித்து பேசுகிறதா இருக்கலாம். அதான் அந்த வயசுக்கு ஏற்ற மாதிரி சிலருடைய வாழ்க்கையில் சிலவைகள் ஆழத்தில் ஒட்டி கொண்டு இருக்கும். வாலிப பிள்ளைங்க ஒரு விதமாக ஒரு வாழ்க்கையை வாழ்வாங்க. அதை பார்க்குற பெரியவங்க வந்து அவங்கள குறை சொல்லுவாங்க. ஆனால் அந்த பெரியவங்களுக்குள்ள சில வைராக்கியங்களும் வீம்புகளும் சில ஜாதி காரியங்கள் இதெல்லாம் நிறைய உள்ளே இருக்கும். ஆனால் அது தவறு என்பது அவங்களுக்கு தெரியாது. ஸோ மற்றவர்களை குற்றப்படுத்துகிற, மற்றவர்களை விடுதலை ஆகணும் அப்படின்னு எண்ணுகிற நமக்குள்ளே இருக்கிற சில வைகள் வேண்டாத காரியங்களை நாம் விடும்போது தன்னை போல் அவர்கள் வாழ்க்கையில் மாற்றம் வரும். ஸோ பேரண்ட்ஸாக நீங்கள் கேட்டுருக்கிறீங்கன்னா, பிள்ளைகளுக்காக, கணவருக்காக, மனைவிக்காக ஜெபிக்கிறவங்கன்னா, ஏசப்பா எனக்குள்ளே என்ன குறை இருக்குது, எனக்கு அதை காண்பீங்க, நான் என்ன விஷயத்தில் மாறணும், நான் எதில் விடுதலையாக்கப்படணும், எனக்கு காண்பிச்சு தாங்க, எனக்குள்ள சில விடுதலைகள் வேணும், நான் இப்படியே இருக்கிறது சரி கிடையாது, எனக்குள்ளேயும் மாற்றம் வேணும், நான் எப்படி இருக்கிறேன், எப்படி மாறணும், நீங்கள் எப்படி விரும்புகிறீங்க,
உங்களுக்கு நீங்கள் விரும்புகிற ஒரு பாத்திரமாக நான் மாறணும், எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கள், எனக்கு காண்பித்து தாங்க அப்படின்னு நம்ம ஏசப்பா கிட்ட நம்மளை அர்ப்பணித்து கேட்கும்போது நமக்குள்ளே இருக்கிற குறைகளை ஏசப்பா காண்பித்து தருவாங்க. ஏசப்பா உணர்த்தும் போது, காண்பித்து தரும்போது அதை நம்ம அப்படியே விட்டு விடாமல் அதில் ஒரு மாற்றத்தை நம்ம கொண்டு வரணும். அப்படி வரும்பொழுது நம்மளுடைய ஜெபத்திற்கு பதில் கிடைக்கும். நம்ம மற்றவர்களுக்காக ஜெபிக்கிற ஜெபத்திற்கு கர்த்தர் பதில் தருவாங்க. ஸோ அவர் மேலே வாஞ்சியாக இருக்கிறவர்களுக்கு கர்த்தர் இந்த நாளில் ஒரு விடுதலையை கொடுப்பாராக. அவருடைய நாமத்தை அறிந்தவர்களை கர்த்தர் உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பாராக. இயேசுதான் மெய்யான தெய்வம் என்று அறிந்து எல்லா பாரம்பரியத்தையும் விட்டு ஏசப்பாவை கெட்டியாக பிடிச்சிட்டு இருக்கிற எதிர்ப்புகள் மத்தியில், தள்ளப்பட்டவர்கள் உங்களை அப்படியே தள்ளுனாங்க, அதன் மத்தியிலையும் உங்கள் சொந்தக்காரங்க உங்களை நிறையா காரியத்திற்கு கூப்பிடுகிறதில்ல, அதன் மத்தியிலையும் உங்களை ஏளனமாக பேசுகிறாங்க, எல்லாவற்றின் மத்தியிலையும் ஏசப்பா எனக்கு போதும்னு அவருக்காக காண்பித்த அந்த வைராக்கியம், அவருடைய நாமத்தை அறிந்த உங்களை அவர் உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பாராக. உயர்ந்த அடைக்கலம் அப்படிங்கிறது, நீங்கள் ஒரு இடத்துல இருப்பீங்க, நீங்கள் அந்த இடத்துல இருக்கிறீங்க என்பது நீங்கள் சொல்லி தான் தெரியணும் அப்படின்னு இல்லை. நீங்கள் சொல்லாமவே கர்த்தர் உங்களை வைத்திருக்கிற அந்த இடத்தை உங்களுக்கு விரோதமாய் எழும்பின மனிதர்கள் பார்ப்பாங்க. அதுதான் உயர்ந்த அடைக்கலம். மலை மேலே இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது அப்படின்னு வேதத்தில் ஒரு வசனம் இருக்குது. அதே மாதிரி கர்த்தர் உங்களுக்கு தரப்போகிறது, கர்த்தர் உங்களை வைக்க போகிறது எல்லாவற்றையும் பார்க்கிற ஜனங்கள் ஆச்சரியப்படுவார்கள். ஏன்னா நீங்கள் அப்பாவுக்காக காண்பித்த வைராக்கியம் அப்படிப்பட்டது. கர்த்தர் யாருக்கும் கடனாளி அல்ல. நீங்கள் அவர் மேல் வாஞ்சையாக இருக்கிறபடியினால் அவர் உங்களை விடுவிப்பார். அவருடைய நாமத்தை நீங்கள் அறிந்திருக்கிறபடியினால் உங்களை அவர் உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பார். இந்த வார்த்தைக்காக நன்றி சொல்லுங்க. தேவ மகிமை உங்களோடு கூட வரட்டும். உங்கள் வாழ்க்கை மகிமையாக மாறட்டும். நமக்குள்ள இன்னும் வரவேண்டிய மாற்றங்கள் அநேகம் இருக்கிறது. அதை ஏசப்பா கிட்ட கேட்டு அதை அறிந்து கொண்டு அப்பாவுக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழலாம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். Have a blessed day. God bless you.